வணக்கம். திமுகவில் இணைந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துள்ள பெரிய பதவி. கவனம் ஈர்த்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல். அப்படி திமுகவில் இணைந்துள்ள அன்வர் ராஜாவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன பதவி கொடுத்துள்ளார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் இன்னும் 8 மாதங்களில் நடக்க உள்ளது. இதற்காக திமுக தரப்பில் தேர்தல் பணிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே திமுகவில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பலரும் தொடர்ந்து இணைந்த வண்ணம் உள்ளனர். அந்த வகையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அவர்கள் திடீரென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இது அதிமுகவிற்கு மட்டுமல்லாது அரசியல் வட்டாரங்களில் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏனென்றால் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் செயல்பட்டு வரும் அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவின் முன்னோடிகளில் ஒருவர். அதேபோல் அதிமுகவின் இஸ்லாமிய முகமாக இருந்து வந்த அன்வர் ராஜா அவர்கள் அண்ணா அறிவாலயம் மறுமுறை எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவும் தெரியவில்லை. இதன் பின் அவசரமாக அன்வர் ராஜா நீக்கப்படுவதாக அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அன்வர் ராஜா விலகியதாக அறிவித்தார். இதன் மூலமாக திமுகவிற்கு சிறுபான்மையின மக்களின் ஆதரவு முழுமையாக இருப்பதாக அக்கட்சியினர் கூற தொடங்கினர். மேலும் அன்வர் ராஜாவை தொடர்ந்து புதுக்கோட்டை அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமானும் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இப்படிப்பட்ட நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக திமுகவில் இணைந்துள்ள அன்வர் ராஜாவிற்கு கட்சியில் மிக முக்கிய பதவி ஒன்றை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதாவது திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவிற்கு திமுகவின் இலக்கிய அணி தலைவர் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. கட்சியில் இணைந்த 2 வாரங்களுக்குள்ளாக அன்வர் ராஜாவிற்கு மிக முக்கிய பதவி கொடுக்கப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அது மட்டுமல்லாது வர இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக சார்பில் அன்வர் ராஜாவிற்கு போட்டியிட வாய்ப்பளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக மாற்றுக் கட்சி நிர்வாகிகளுக்கு திமுக தரப்பில் தூதுவிடப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. அதாவது சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக திமுகவில் இணைந்தால் பதவி அளிக்கப்படும் என்று மறைமுக செய்தியை இது கூறியிருக்கிறது. ஏற்கனவே அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைத்திருப்பதால் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் பலரும் அதிருப்தியில் இருந்து வருகின்றனர். இப்படிப்பட்ட நிலையில் அதிமுகவிலிருந்து பிரிந்து திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவிற்கு பெரிய பதவி கொடுக்கப்பட்டிருப்பதால் மேலும் தொடர்ந்து அதிமுகவின் பல முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்மையில் திமுகவில் இணைந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜாவிற்கு திமுகவின் இலக்கிய அணி தலைவர் என்ற பெரிய பதவி கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.